எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணுங்க சப்பா. வீட்டில் சமாதானத்துக்காக சப்பா. வீட்டான சபையை வளர்த்துக்கிற உதவி செய்ய சப்பா. வீட்டில் எல்லாரும் வச்சுக்கிறதுக்கிற உதவி செய்ய சப்பா. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொடுங்க சப்பா. ஆசிரியர் கொடுங்க சப்பா. கூடவே இருங்க சப்பா. பாதுகாத்து தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வச்சு அழகீர கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வச்சு நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவனாங்கி ஜெயிச்சதுனால பல பேர் கண்ணீர் பட்டு முறிஞ்சு போட்டாங்க. பலவனாங்கி ஜெயிச்சதுனால பல பேர் கண்ணீர் பட்டு முறிஞ்சு போட்டாங்க. கண்ணீர ராஜவஸ்திரால ஒருத்தரை நெருங்க முடியல. கண்ணீர ராஜவஸ்திரால ஒருத்தரை நெருங்க முடியல. அதிபதியா மாத்தி போட்டீங்க, அதிபதியா மாத்தி போட்டீங்க. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்தா உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்தா உம்மை துதிப்பேன். வளர்க்காம என்னை தலையாக்கினி, என்னை மேலாக்கினி. வளர்க்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை மேலாக்கினி. அடக்கீழ கடந்து என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வச்சு. அடக்கீழ கடந்து என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வச்சு. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்தா உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்தா உம்மை துதிப்பேன். பாடி துதிக்க போகுதே. அஞ்சு கல்லே கையில அற்புதமா பையில ஆடி பாடி துதிக்க போகுதே. அஞ்சு கல்லே கையில அற்புதமா பையில அரிசியா நடக்க போகுதே. கனகா ஆடி பாடி துதிக்க போகுதே. அச்சத்தைய தாவீது அல்மினானைய கோலியாத்து ஒரு சுருட்டு கயிறுல ஒரு முருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கயிறுல வரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி வரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி. சோனி வைராக்கியம் இருந்தா நீ சீரி ஒரு சிங்கத்தையும் பிடிக்கிறா.
சிங்கோனின் மனிதாக்கம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கங்களும் கிளிங்களா பச்சையே பச்சனமோ கிடைக்குமே பலவானின் மதுரமோ கிடைக்குமே பச்சையே பச்சனமோ கிடைக்குமே பலவானின் மதுரமோ கிடைக்குமே ஒரு கழுதையின் பச்சை அது எடையை அடிச்சு கொடுக்கு இழுமே ஒரு கழுதையின் பச்சை காலை எழுந்து அது எடையை அடிச்சு கொடுக்கு இழுமே அடிச்சு கொடுக்கு இழுமே அஞ்சு கல்லு கையில அற்புதத்தா பையில அதிசயனா நடக்க போகுதே ஆடி பாடி துணிக்க போகுதே அஞ்சு கல்லு கையில அற்புதத்தா பையில அதிசயனா நடக்க போகுதே ஆடி பாடி துணிக்க போகுதே ஆடி பாடி துணிக்க போகுதே ஆடி பாடி துணிக்க போகுதே ஆடி பாடி துணிக்க போகுதே லேடிஸ்ல முதல் சீசங்க மீனுக்கார பெரு நாங்க முதல் சீசங்க பால மீன் நானுங்க மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க பக்தி மீன் நானுங்க மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க பால மீன் நானுங்க மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க பக்தி மீன் நானுங்க மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க சின்ன பையன் கொண்டு வந்தாங்க சின்ன பையன் கொண்டு வந்தாங்க மாத்தினாருங்க மாத்தினாருங்க முதல் சீசன் மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க ராஜா விரும்புகிற குராங்க மத்தி மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுற்ற மீன் நானுங்க வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க சுறா மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க மீன் நானுங்க ராஜா விரும்புகிற சுற்ற மீன் நானுங்க மீனுங்க ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க அப்போ ரெண்டு மீனுங்க ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க சின்ன பையன் கொண்டு வந்தாங்க சின்ன பையன் 5000 மாத்தினாருங்க 5000 மாத்தினாருங்க
இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, இஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ. இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, இஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ. இயேசுவை பிடிச்சுக்கோ. நீங்க வருதெல்லாம் 12 மணிக்கு வந்தா எப்படி சண்டே கிளாஸ் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும்? 11:30 இருந்து 11:45 என்ன பண்ணும் வந்து. இனினா நான் புதுசா வந்திருக்கேன், நகத்தை கடிக்கணும், ஓகேவா? இனிதான் நான் புதுசா வந்திருக்கேன். ஓ விமான கிளாப் பண்ணுங்க, எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. சரி, போன வாரம் என்ன நடத்துனாங்க? ஏன் நடத்துனாங்க? ஜபாகாவா? ஜபாகா மட்டுமா நடத்துனாங்க? ரேகமாவா? என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? தெரியுது. ரேகமான்னு சொல்லி என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? ரேகமா சொல்லு. ரேகமான்னு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? ஒண்ணுதான் வசனம் தெரியாதா? வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ரைட்டாமா? யாருக்கு வசனம் சொல்லி கொடுத்தீங்க? ரேகாமா போயிட்டாங்களா? சரி, ஓகே. நீ வசனம் சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க. சரி, ஓகே. கிளாப் பண்ணுங்க பாப்பா, கிளாப் பண்ணுங்க. புதுசா வராங்க இப்பதான் என்ன பண்றாங்க? ஒரு 2-3 வாரமா வராங்க. அவங்கள நானும் வச்சு என்ன பண்றாங்க அதெல்லாம் சொல்றாங்க. நீங்கெல்லாம் பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட். என்ன ஸ்டூடெண்ட்? ஓல்டு ஸ்டூடெண்ட். அதனால உங்களுக்கு என்ன இல்ல, பையன் இல்லை. வசனத்தை கேட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே விற்க கூடாது. வந்து கேட்டா தானே இங்க வந்து குசு 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 குசுன்னு பேசிக்கிறீங்க, கேட்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நடக்கிற அண்ணாங்களை கணங்களை தட்டி வரவேற்பேன். போன வாரத்துல ஞாபகம் இருக்கா?
பாய்ஸ் யாருமே சொல்லவே இல்லையா? சரி ஓகே, இதான் கதை கேட்கலாமா? ஓகே, அதெல்லாம் ரெடியா? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஓகேவா? கேட்கலாமா? அர்த்தமா இல்லையா சொல்லுங்க. சரி ஓகே, நான் வந்து ரைட் சைடு கை காமிச்சா கேர்ள்ஸ் தான் அல்லேலூயா சொல்லுவோம், லெஃப்ட் சைடு கை காமிச்சா பாய்ஸ் தான் அல்லேலூயா சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நான் கதை சொல்றப்போ நடுவில் இது மாதிரி கேட்பேன், கரெக்டா சொல்லுவோம். ஓகேவா? உள்ள கை தூக்குவாங்க, லெஃப்ட் சைடு கை தூக்குனா கதை போலாமா? இஸ்ரேல்ல ஆகாப் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு எசபெல்னு ஒரு ராணி இருந்தாங்க. ராஜா பேர் என்னது? ராஜா பேரு ஆகாப், ராணி பேரு எசபெல். ஓகேவா? ராஜா பேரு ஆகாப், ராணி பேரு எசபெல். ஓகேவா? ஓகே, ராஜா பேர் என்னது? ராணி பேரு. அந்த ரெண்டு பேரும் ஏசப்பாவோட பார்வைக்கு ரொம்ப கெட்ட கெட்ட காரியமான பாவம்லாம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி பண்றப்போ என்ன பண்ணாங்க, கல்லாலும் மண்ணாலும் பாகாலும் ஒரு சிலையை செஞ்சு இந்த சிலையை தான் எல்லாரும் ஒழிப்பணும், இந்த சடலாம் வச்சு வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் மக்களும் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி அந்த பாகால சிலையை நோக்கி எல்லாரும் கடவுளா வச்சு வணங்குனாங்க. சில பேர் என்னது? ராஜா பேர் என்னது? ராணி பேர் என்னது? சூப்பர் சூப்பர். அது மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் பாகால சிலையை நோக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பண்றப்போ அந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த காலத்துல இந்த பாகால் சிலைக்கு நிறைய கோயிலும் நிறைய சிலையும் வந்துச்சு. அது மாதிரி இருக்கப்போ அந்த ஒவ்வொரு சிலைக்கும் வேலையாள் மாதிரி வச்சிருந்தாங்க. யார் வச்சா? ராஜா. ஓகேவா? ராஜா அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வேலையாள் மாதிரி வச்சிருந்தாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க இந்த பாகால் சிலையை நோக்கினா வணங்கணும், நம்மளுக்கு தண்ணி சாப்பாடு அப்புறம் ஏரியெல்லாம் தண்ணி ஓடுறது அந்த செல்வ செழிப்பா வச்சுக்கிறதுலாம் இந்த பாகால் சிலை தான். நீங்க என்ன பண்ணணும், இந்த பாகால் சிலையை நோக்கி தான் வணங்கணும், இந்த பாகால் சிலையை தான் கடவுளா வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் மக்கள் கிட்ட எல்லாரும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அது பொய் அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க, அவங்களும் அந்த பாகால் சிலையை நோக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த பாகால் சிலையெல்லாம் நோக்கி வணங்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பண்றப்போ அதே ஊர்ல எலியான்னு ஒரு தாத்தா இருந்தாரு. யாரு? எலியா தாத்தா என்ன பண்ணாரு, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பண்றது இது இந்த பாகால் சிலையை நோக்கி வணங்காம ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏசப்பாவை மட்டுமே பார்த்து ஏசப்பாவை மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ராஜா பண்ணது ராணி பேரு, தாத்தா பேருந்தது. அது மாதிரி ஒரு நாள் ஏசப்பா கிட்ட எலியா தாத்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ ஏசப்பா வந்து எலியா தாத்தா கிட்ட பேசுறாரு. எலியா இதுக்கு மாதிரி நான் தான் உங்களுக்கு தண்ணி சாப்பாடு ஆறுல தண்ணி ஓடுறது எல்லா காய்கறி எல்லாமே உங்களுக்கு நான் தான் தரேன். ஆனா உங்களுக்கு நான் தரேன்றது தெரியாம என்னை மறந்துட்டு இதெல்லாம் அந்த பாகால் சிலை தான் எல்லாமே தருதுன்னு சொல்லிட்டு இந்த பாகால் சிலை தான் எல்லாமே தருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த பாகால் சிலை நோக்கி வணங்குறாங்க. ஆனா உங்களுக்கு நான் தான் தருன்றதை மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாகால் சிலையை நோக்கி வணங்குறதுக்காக ஏசப்பா மனசு கஷ்டப்படுது. ஏசப்பா மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. அது மாதிரி ஏசப்பா மனசு கஷ்டப்படுறப்போ ஏசப்பா மனசு கஷ்டப்படுறதுனால ஏசப்பா வந்து எலியா தாத்தா கிட்ட சொல்லி எலியா தாத்தா வந்து இது பேர் ராஜா கிட்ட சொல்றாரு. ஏசப்பா எலியா தாத்தா வந்து இந்த ஏசப்பா சொன்னதுனால ராஜா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா சொல்லிட்டாரு எலியா தாத்தா கிட்ட. எலியா தாத்தா என்ன பண்றது, அப்படியே போயிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா கிட்ட போய் சொல்றாரு. இந்த காலத்துல ராஜா கிட்ட சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ராஜா கிட்ட சொன்னா ராஜா வந்து தூக்கி ஜெயில வச்சுருவாரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு தைரியமா சொல்றியான்னு ராஜா வந்து ஜெயில போட வாய்ப்பு இருக்காதனால என்ன பண்ணிட்டாரு, எலியா தாத்தா வச்சு பயப்படுவாரு. ஏன்னா எலியா தாத்தா யாரு இருக்காரு, எலியா தாத்தா ஏசப்பா இருக்காரு. வாய்க்கா போய் சொல்றாங்க எலியா தாத்தா வந்து எந்த பயமும் இல்லாம போயிட்டு ராஜா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஆகாப் ராஜாவே இந்த மாதிரி நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது, நீங்க
இந்த ஏசப்பாவை நோக்கி கும்பிடாம பாதாள சிலையை நோக்கி வணங்கத்தால நீ ஏசப்பா தான் உங்களோட இவங்க வந்து தெரிஞ்சுக்க வரைக்கும் பஞ்சம் வரப்போகுது. இந்த பஞ்சம் எப்போ போகும்னா நீங்க வந்து ஏசப்பா தான் உங்களோட கடவுள் தெரிஞ்சு ஏசப்பாவை நோக்கி எப்போ நீங்க பாக்குறீங்களோ அப்போதான் இந்த பஞ்சம் நம்ம நாட்டை விட்டு போகும்னு சொல்லிட்டு எலியா தாத்தா எந்த பயம் இல்லாம வந்து அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த ராஜா எதுவுமே பண்ணல. எலியா தாத்தா தைரியமா அரண்மனை விட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டாரு. அப்படி வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, எலியா தாத்தா கிட்ட ஏசப்பா பேசுறாரு. எலியா இது மாதிரி நாட்டுல பஞ்சம் வரப்போகுது, நீ என்ன பண்ற, ஊருக்கு வெளியே இருக்கிற கேரேட் நதிக்கரை ஓரமா நீ அங்க உனக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எலியா தாத்தா கிட்ட பேசுறாரு. எலியா தாத்தா என்ன பண்ணிருப்பாரு, எலியா தாத்தா வந்து ஏசப்பா சொல்லி வச்சு கேட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஏசப்பா வந்து எலியா தாத்தா எலியா தாத்தா ஏசப்பா சொல்லி வச்சு கேட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த கேரட் நதிக்கரமா போயிட்டு அங்கதான் இருந்தாங்க. தண்ணி தாகம் எடுத்தாலும் அந்த ஏரியில இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அங்கதான் இருந்தாரு. அப்போ ஒரு பசி எடுத்தா தான் பண்ணிருப்பாரு. ஏரியில இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பசி எடுத்தா காக்கா வந்து காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை பஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா அந்த காக்கா தான் எலியா தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. இப்ப நம்ம ஏசப்பா சொல்ற பேச்சை கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவை நம்பி நம்ம போனோம்னா நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளோ மோசமான கஷ்டமா இருந்தாலும் ஏசப்பா நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வச்சுப்பாரு. ஓகேவா? நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் யாருக்கிட்டையும் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்ட கேட்காம நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா ஏசப்பா நமக்கு நம்ம கிட்ட சொல்லுவாரு. ஏசப்பா நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துப்பாரு. அதனால இதுக்கப்புறம் நம்ம யாரு நம்பணும், ஏசப்பாவை தான் நம்பணும். எலியா தாத்தாவும் ஏசப்பா சொல்லி வச்சு கேட்டு அங்கேயே இருந்தால எலியா தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லபடியா அங்கேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சம் வந்து இன்னும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது மக்கள் அந்த திரும்பி ஏசப்பாவை நோக்கி பார்க்கறதுக்கு அந்த பஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால புரியுதா? நம்ம வாழ்க்கையை யாரும் நம்பணும், நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் யாரை நோக்கி பார்க்கணும். என்ன பண்ண மத்தவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க மத்தவங்க பேச்சு கேட்காம ஏசப்பா என்ன சொல்றாரோ அவர் பேச்சை கீழ்படிச்சா நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் ஏசப்பா நம்மள எந்த குறைவும் இல்லாம நல்லபடியா வச்சுப்பாரு. ஓகேவா? கதை புரிஞ்சுதா? நல்லா இருந்துச்சா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி, எந்த ஊர் பேர் சொன்னார்? இஸ்ரவேல் ஊருடைய ராஜா பேர் யார் சொன்னீங்க? ஆகாம். சரி, ராஜா பேர் சொன்னீங்க. சப்பராணி கரெக்டா? ஓகே, அதை நல்லா கவனிச்சிருக்கீங்க. சொன்னாரு எலியா தாத்தா. எலியா தாத்தா ஒரு இடத்துக்கு போனாரு. அந்த இடத்துல தான் ஏரியா நதி ஏரியா. சரி, எலியா தாத்தா எப்படி சாப்பிட்டார்? காக்கா வந்து இதுதான் எப்ப நடந்தது? பஞ்சம் அப்போ நடந்தது. ஏன் இது எலியா தாத்தாக்கு மக்கள் நடந்தது? ஏசப்பா வாங்கினாரு. ஓகே, அது நம்ம முக்கியமான விஷயம். அவர் ஏசப்பா மட்டும் நம்பினாரு. அவரு ராஜா பார்த்து பயப்படணும். ராஜாவே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பண்ணிட்டு தப்புன்னு சொன்னாரா? ஏன் சொன்னாரு? ஏன்னா ஏசப்பா வந்து இளைஞர்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணா நீ அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா? இப்ப பிரைம் மினிஸ்டர் தானே, அவர்கிட்ட போயிட்டு நீங்க பண்ணிட்டு தப்புன்னு சொல்ல முடியுமா? உங்களால நேரடியா சொல்ல முடியுமா? ஓகேவா? அதே போல தானே இதாக இருந்திருக்கோம். ஆனா அவங்க யாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஏசப்பால நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, கதை புரிஞ்சுதா நல்லா? அடுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்களா? சரி, வசனத்துக்குள்ள போயிடலாமா? அதுக்கு முன்னாடி போன வாரம் வசனம் என்னது சொல்லுங்க, 2 பேரும்.
சரி கரெக்ட். லூக்கா 1:37. ஓகேவா? இந்த வாரம் வசந்திக்கலாமா? 3 வார்த்தை தான். கேம் மாதிரி விளையாடி முடிச்சுக்கலாம் வசனத்தை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எத்தனை வார்த்தை? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் செழிப்பான். செழிப்புனா என்ன தெரியுமா? செழிப்பு என்ன தெரியுமா? பச்சை பசேன்னு இருக்கும். ஓகே, அதுல ஏதாச்சும் குறை இருக்குமா? அந்த செழிப்புல இருக்காது. அந்த மாதிரி இயேசு போங்க நடத்துவார் எப்போ அவரை நம்பலாம். ஓகேவா? வசனம் சொல்லாமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25. வசனம் தெரியுமா எல்லாருக்கும்? கேம் மாதிரியே நடத்தலாம் வசனத்தை. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிடலாம், அப்புறம் நீ கேம் பண்ண போயிடலாம். ஓகேவா? பாய்ஸ் மட்டும் சொல்றீங்களா? சரி, 1 2 3 ஸ்டார்ட். சொல்றீங்களா? அதே மாதிரி சொல்றீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? வசனத்துல அர்த்தம் என்ன தெரியல? அர்த்தத்தை கேட்க சொல்லுவீங்களா? சரி, ஒரு கேம். என்ன கேம்னா, வார்த்தை 3 வார்த்தை தான் இருக்கு. அதனால ஈஸியா முக்கிய கேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் மாத்தி மாத்தி கூட கேட்பேன். ஃபர்ஸ்ட் நான் வசனம் பத்தி சொல்றேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. இப்ப இல்லாம கேம்ல கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் போயிடலாமா? சரி, கர்த்தரை செழிப்பான். அவுட் ஆயிட்டா நீங்க இருக்காரு. அவனால அவுட் ஆயிடும் அப்ப டீம். சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து. நம்பிக்கிறானோ கர்த்தர் நம்பிக்கிறானோ செழிப்பான். 25 28 நான் 25 சொன்னா அப்ப நீ எங்க சொல்லணும்? கர்த்தரை சொல்லணும். ஓகேவா? கேர்ள்ஸ் ஒன்று போயிடுச்சு, பாய்ஸ் ஒன்று போயிடுச்சா? இப்ப யார் அவுட் ஆகிறீங்களோ அவங்க அவுட்டு, வீட்டு இருக்கவங்க வின்னர். பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகேவா? அதனால இப்படி கேட்டா நீங்க சொல்றீங்க. நான் 3 பேரை எழுப்புவேன். பாய்ஸ்ல 3 பேரு, கேர்ள்ஸ்ல 3 பேரு. 3 பேரும் தப்பு இல்லாம சொன்னீங்கன்னா அந்த தெரிஞ்சுங்க. ஓகேவா? சரி, ரோஷனே நீங்க 3 பேரும் தெரியும். ரோஷனே தெரியும். சரி, இந்த சைட்ல வந்து ஏஞ்சல் இருந்து சொல்லுவாட. அதுதான் நம்பிக்கை சொல்லணும். ஆசினி ஏஞ்சலு, சாரி ஆசினி இல்ல, வர்ஷினி ஏஞ்சலு. அப்புறம் நீங்களாம் சொல்றீங்க, நீங்க வேணாம். புதுவாப்பா நீ சொல்றியா? சரி சொல்லு. எஸ்தர் சொல்லுவா. சரி, மாத்தி மாத்தி கேட்பேன். சொல்லு. ஓகேவா? சொல்லுவியா பாப்பா? நீ சொல்லுவியா? நீ ஏஞ்சிரு, நீ பணம். சரி, சரல் என்ன சொல்றியா? சரல் என்ன சொல்லுவியா? ஏந்திர சரி, நீங்க 2 பேரும் உட்காந்துருங்க. லிடியா
இப்போ மாத்தி மாத்தி கேட்பேன். ஓகேவா? வாய் சொல்லுங்க, பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து கிஷோரி. உள்ள வந்து சரியா? இது தப்பு வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லணும். ஓகேவா? ஜீவோ நம்பிக்கிறவன் செழிப்பான். நம்பிக்கிறவனோ நம்பிக்கிறவனும் செழிப்பான். நீதிமொழிகள் 28:20. அப்படி அங்கே இல்லை, அங்கே என்ன சொல்லுங்க, அங்கே என்ன சொல்லுங்க. கர்த்தரை நம்பிக்கிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 25:28. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:26. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. இந்த சைடு ஒரு மிஸ்டேக், இந்த சைடு ஒரு மிஸ்டேக். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. யாருப்பா சொல்லி கொடுத்தது? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:28. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:22. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:22. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. ரெண்டு பேர் சொல்லல. நீதிமொழிகள் 20. அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஒரே வாட்டி சொல்லலாமா எல்லாரும்னா? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். சரி, கேம் விளையாடலாமா? 11 15 கிலோமீட்டர் கிளம்பிடு. நீங்க சுத்திட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்த வாரம் 11:30க்கு வந்தீங்கன்னா கேம் வைக்கலாம். ஓகேவா? கம்பெனில சரி, கணேஷ் சார் ரெடி சொல்லலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சரி, பிரேயர். அப்பா, இந்த மனிதர்கள் புரிய செய்யுங்க. புரிய சப்பா, வார்த்தை புரிய செய்யுங்க சப்பா. உங்களுக்கு பேர் செய்த புரிய செய்யுங்க சப்பா. நீங்க சப்பா வச்சுக்கிறது பிள்ளைங்க சப்பா. திரும்பி சப்பா அச்சுக்கு புரிய செய்யுங்க சப்பா. இன்னும் சப்பா இந்த வாரம் வராது பிள்ளைகளுக்கு சப்பா. அடுத்த வாரம் வரைக்கும் புரிய செய்யுங்க சப்பா. எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க சப்பா. வீட்டில் சமாதானம் வெளியிட்டு புரிய செய்யுங்க. எங்களும் அப்பா இன்னும் சப்பா பிள்ளைகளுக்கு சப்பா. நீங்கள் நடத்தின சப்பா அதிசயங்கள் வச்சுப்பா, அற்புதங்கள் வச்சுப்பா. இன்னும் நாங்கள் சொல்லுங்க புரிய செய்யுங்க. இன்னும் வச்சப்பா ஞானத்தை தாங்க வச்சுப்பா. இந்த பிள்ளைகளை நடத்தி புரிய செய்யுங்க சப்பா. எங்களே கொடுத்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.